السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله قال الله تعالى إن بطش ربك لشديد صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم من دعا من ظلم فقد انتصر وهو أكرم عن صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்களுக்கு தனி நாடு அமைக்கக்கூடிய அமைதி வாழ்க்கைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக மகிழ்ச்சியோடு துமாவுடைய மண்டலத்தை துவா இஸ்ரேலின் அநீதத்தை அல்லாஹ் தஆலா அழித்தே தீர்வான் என்ற தலைப்பில் ஒரு 10-15 நிமிடத்திற்குள் சில செய்திகளை சொல்லி விரைவாக கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய உயிரினத்திற்கு போக என்பதனால் நேரங்கள் குறைக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகாட்டுதல்களையும் தந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி அமர வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், யாரிடத்துல எப்படி எல்லாம் நடக்கக்கூடாது, யாரிடத்துல எப்படி எல்லாம் பழகக்கூடாது, யாரை எப்படி எல்லாம் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது, இப்படி வரிசலாக இஸ்லாம் மனித சமுதாயத்தில் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு அற்புத வாழ்வியல் வழிகாட்டுதல்களை தந்திருக்கு. அந்த வரிசையில் இஸ்லாம் அநீதம் இழைக்கக்கூடாது என்ற சப்ஜெக்டில் மிக தெளிவாக, அழுத்தம் திருத்தமாக, ஆழமாக, மிக துல்லியமாக உலகத்தில் எந்த மதமும் பேசாத இடத்தில் இஸ்லாம் அழகாக பேசியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஹதீஸ் குதூஸில் அல்லாஹ் தஆலா பேசுவான், என் அடியார்களே, அல்லாஹ் பேசுகிறான், என் அடியார்களே நான் என் மீது தடை செய்து கொண்டேன் என்று அல்லாஹ் ஹதீஸ் குதூஸில் பேசுகிறான். அல்லாஹ் என்ன தடை செய்து கொண்டான் என்று விவரமாக பார்த்தால் அல்லாஹ்வே சொல்லுகிறான், என் அடியார்கள் மீது அநீதம் இழைப்பதை எனக்கு நானே தடை செய்து கொண்டேன். அப்ப இந்த கொரோனா வந்து அட்டாக் பண்ணது, சுனாமி வந்து அட்டாக் பண்ணது, பூகம்பம் வந்து அட்டாக் பண்ணது, இதெல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள். பேரித்த பழத்தின் கொட்டையின் கடைசி பிசிறு அளவுக்கு கூட அல்லாஹ் தன் அடியார்களை நோவினப்படுத்துவதில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நான் கவலைப்படுகிறேன் என்று சொன்னால் இந்த அடியான் தன் சக்கராத்துடைய நேரத்தில் ரூஹை விடுகின்ற பொழுது, அவன் ரூஹை நான் எடுக்கின்ற பொழுது அவன் அடையக்கூடிய அந்த வேதனையை பார்த்து மாத்திரமே நான் கவலைப்படுகிறேன். அந்த ஒரு சின்ன ஒரு உயிர் எடுக்கக்கூடிய அந்த நிலை மாத்திரம்தான் என்னிடத்தில் உள்ளது. மற்றபடி என் அடியானுக்கு நான் கடுகளவு கூட அநீதம் இழைப்பதில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். உலகத்தில் மற்றது நடக்கக்கூடிய அனைத்து அநியாயங்களும் ஒன்று மனிதனாக உருவாக்கி இருப்பான், அல்லது இவன் தகுதியிலே இருந்திருக்கும். அந்த ஹதீஸ் குதூஸில் அல்லாஹ் இரண்டாவது சொல்லுகிறான், நான் அநீதத்தை எனக்கு தடை செய்து கொண்டேன், எனவே என் அடியார்களே நீங்கள் அநீதம் செய்வதை நான் தடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அவனும் அநீதம் செய்ய மாட்டான், யாராவது அநீதம் செஞ்சாங்கன்னா அல்லாஹ் அதை செய்ய விட மாட்டான், தடுப்பான். நீங்க கேட்கலாம், அல்லாஹ் தடுப்பான் என்று சொல்லுகிறானே, ஏன் கொரோனாவை அல்லாஹ் தடுக்கவில்லை, ஏன் சுனாமியை அல்லாஹ் தடுக்கவில்லை, ஏன் பூகம்பத்தை அல்லாஹ் தடுக்கவில்லை? காரணம், மனித சமுதாயம் படிப்பினை பெற வேண்டும், பாடம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வருடத்தில் 2 முறை சோதனைகளை தருவான். அப்படிப்பட்ட சோதனைகளை அல்லாஹ் அனிதமாக பார்ப்பதில்லை, மனித குலத்திற்கு படிப்பினையாக அல்லாஹ் பார்க்கிறான். அந்த ஹதீஸ் குதூஸில் அல்லாஹ் மூன்றாவதாக பேசுவான், நான் எனக்கு அநீதம் செய்வதை தடை செய்து கொண்டேன், நீங்கள் அநீதம் செய்வதை நான் தடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் ஒருவர் இன்னொருவருக்கு எப்பொழுதும் அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு அழகான உபதேசத்தை ஹதீஸ் குதூஸில் பேசுவதாக பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். இஸ்ரேலுடைய அந்த அநீதம், இஸ்ரேலுடைய அந்த காட்டுமிராண்டித்தனத்தை அல்லாஹ் ஒரு நாளும் விட்டு வைக்க மாட்டான், கண்டிப்பாக அழித்தே தீருவான். நீங்கள் நன்றாக பார்க்கலாம், இஸ்லாம் அந்த அநீதத்தை 3 வகையாக பிரித்து சொல்லுகிறது. முதல் வகை தன் ரப்புக்கு செய்யக்கூடிய அநீதம் என்று இஸ்லாம் அழகாக பேசுகிறது. தொழமாட்டான், நோன்பு வைக்க மாட்டான், எந்த நற்காரியமும் செய்ய மாட்டான், இது தன் ரப்புக்கு செய்யக்கூடிய அநீதம். இன்றைக்கு இந்த அநீதத்துல நம்மள நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறோம்.
பள்ளிவாசலுக்கு வாரம் ஒரு முறை வந்தா போதும், அவங்களுக்கு ஒரு அஜெண்டா. ஒவ்வொரு முஸ்லீமும் வருடத்துல 2 வாட்டி வந்தா போதும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு அஜெண்டா. முஸ்லீம்கள்ல சில பேர் யாராவது மௌத்தா போயிட்டா போவோம் பள்ளிவாசலுக்கு, இல்லைன்னா நாம மௌத்தா போவோம், நம்மளை தூக்கிட்டு போவாங்க, போதும் பள்ளிவாசல் என்ற எண்ணத்தோடு தான் இந்த உலகத்தில் ரப்புக்கு மாறு செய்கிறார்கள். அது ஒரு அனிதம். இஸ்லாம் 2வது அனிதத்தை விவரித்து பேசுகிறது. 2வது அனிதம் இந்த மனிதன் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய அனிதம். 18 வயசுல நான் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சேங்க, இன்னைக்கு 78 வயசாவது, இன்னும் பிடிச்சிட்டாங்க இருக்கிற. கம்பீரமா பெருமையா சொல்றான். இது கம்பீரம் பெருமையா பேச வேண்டிய இடம் இல்ல, தனக்கு நீ அனிதம் இழைச்சிருக்கக்கூடிய சோகம் இது. நான் 20 வயசுல பாட்டில பிடிச்சாங்க, 60 வயசு ஆயிடுச்சு, இன்னும் பாட்டில விட்ட பாடு இல்லைங்க, பிடிச்சிட்டு தாங்க இருக்கிற, பெருமையா சொல்றான். இது அனிதம், தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய அனிதம். இஸ்லாம் இந்த 2 அனிதத்தை சொல்லிவிட்டு 3வதாக இஸ்லாம் பிரித்து காட்டுகிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அனிதம். இந்த 3 வகையான அனிதங்களை அல்லாஹு தாலா ஒருபோதும் நேசிப்பதில்லை. அல்லாஹு தாலா அதை செய்வதற்கு அல்லாஹ் முன்வருவதும் இல்லை என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். அல்லாஹ் யாரையா தொலை வேணாம்னு சொன்னானா? தொலைதான் சொல்றோம். அல்லாஹ் யாரையா சிகரெட் குடின்றானா, தண்ணி குடி, தண்ணி அடின்றானா, விபச்சாரம் பண்றானா, அதெல்லாம் செய்யாதுன்னு சொல்றோம். அல்லாஹ் யாரையாவது உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் உற்றார் உறவினருடைய சொத்து பத்துக்கள்ல சொத்து உரிமையில நீ மோசடி பண்ண அல்லாஹ் ஏதாவது குர்ஆன்ல ஆயத்துல பேசுறானா? இந்த 3 கேட்டகரியில நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் எங்கேயுமே இதுக்கு ஹுக்கும் தரல. மனிதர்கள் இதில் கையாளுகிறார்கள், அதனுடைய ஆபத்தை அனுபவிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த வரிசையில் உலக நாடுகளை பயந்து கிடக்கக்கூடிய ஒரு மோசமான சூழலில் இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. 3ஆம் போர் வந்தாலும் வந்துவிடும் என்று சொல்லும் அளவுக்கு இன்றைக்கு இஸ்ரேலுடைய கொடுமை கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. கொஞ்ச நெஞ்ச கொடுமை அல்ல, ஏகப்பட்ட கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இஸ்ரேல் இன்றைக்கு அங்கு உள்ள காசா மக்களையும் பலஸ்தீன் மக்களையும் ஈவு இரக்கம் இல்லாமல் கொன்று குவிக்கக்கூடிய அந்த மனிதாபிமானற்ற மனிதநேயற்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஒரு இராணுவத்தை அமைத்துக் கொண்டு அந்த இராணுவத்தின் துணையோடு அந்த ஆயுதங்கள் துணையோடு பொருளாதாரத்தின் திமிருடைய துணையோடு இன்றைக்கு உலக நாடுகளுக்கு சவால் விடும் அளவுக்கு மேப்ல பாத்தீங்கன்னா ஈரான் ரொம்ப சின்ன நாடு, குட்டி நாடு தான். ஆனா அதற்கு பின்னாடி ஏகப்பட்ட சதிவலைகள், ஏகப்பட்ட ஆக்கிரமிப்புகள், ஏகப்பட்ட மாஸ்டர் பிளான்கள், இன்றைக்கு எந்த நாடும் போட முடியாத அளவுக்கு இஸ்ரேல் செயல்படுது என்று சொன்னா ஏமாத்துறவன் மோசடி பண்றவன் தான் அந்த மாதிரி புத்தியில வேலை செய்யும். திருட்டு பையனை பாருங்க, நாசுக்கா திருடுவான், அதுல ரொம்ப நுணுக்கமா திருடுவான். எப்பேற்பட்ட கூட்டா இருந்தாலும் வெறுமனே குச்சை விட்டு செஞ்சிருவான், ஓபன் பண்ணிடுவான். அது திருட்டு பையனுடைய கையாளுதல், அவனுக்கு இருக்கக்கூடிய திறமை. அன்பார்ந்தவர்கள், அப்படி இன்றைக்கு இஸ்ரேல் செய்யக்கூடிய எத்தனை அநியாயங்கள். 1900 வரைக்கும் உலகத்துல இஸ்ரேல் என்ற ஒரு நாடே கிடையாது. ஆனால் 1900க்கு பிற்பாடு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கப்படுகிறது. அவர்கள் தஞ்சம் புகுந்துவதற்காக பலஸ்தீனுக்கு வந்தார்கள். வந்தவர்கள் பலஸ்தீன் என்ற அந்த பகுதி, அந்த தேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து ஏறக்குறைய 27,000 கிலோ சதுர பரப்பு அளவுக்கு இஸ்ரேல் என்ற அந்த நாடு பலஸ்தீன் மக்களுடைய நிலத்தை, அந்த மண்ணை, அந்த சொந்த பூமியை ஆக்கிரமித்து இனி உனக்கு இங்கு இடமில்லை, நீ இந்த நாட்டை விட்டு போக வேண்டிய என்று சொல்லக்கூடிய ஒரு அவலம் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறது என்று சொன்னால் அது இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் மத்தியில் நடப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. 97 வரைக்கும் இல்லாத இஸ்ரேல் அங்கீகரிக்கப்படாத, உலக ஐரோப்பிய நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்படாத இஸ்ரேல் 1948 அங்கீகரிக்கப்படுதுன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் துல்லியமாக யாரை கையில போட்டா வேலை ஆகும் என்றதை தெல்ல தெளிவாக கையாள தெரிஞ்சவன் இஸ்ரேல். கொடூரமானவன். அமெரிக்காவுடைய துணையோடு ஐநா சபையை தன் கண்ட்ரோல்ல வைக்கின்ற அளவுக்கு ஒரு நாட்டுக்கு முடியும் என்று சொன்னால் அது இன்றைக்கு இஸ்ரேல் அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் வைத்துக் கொண்டு, பொருளாதாரத்துடைய பின்பலத்தை வைத்துக் கொண்டு, இராணுவத்தின் பின்பலத்தை வைத்துக் கொண்டு, ஆயுதங்கள் பின்பலத்தை வைத்துக் கொண்டு, குறிப்பாக யாரை ஏமாற்றினமோ அந்த மக்களையே தொடர்ந்து ஏமாற்றலாம் என்று ஒரு முடிவு எடுத்தான். இன்றைக்கு அந்த மக்களை சுத்தமாக அந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவதற்கான எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறான். அந்த வரிசையிலே லட்சக்கணக்கான மக்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அங்குள்ள ஒரு ஆலிம்சா ஒரு பத்திரிகையில சொன்ன செய்தி, காசா முழுக்க ரத்த வாடை, பிணவாடை அடிக்கிறது. காசா முழுக்க மையத்துகளுடைய ஓலங்கள் கேட்கிறது.
நான் அனுபவித்து சொல்கிறேன் என்று சொல்லி இந்த ஆலிம் சார் சொல்லுகிறார். என்ன என்று கேட்டால், அந்த மையத்துக்களின் வாடைகளில் சமயங்களில் கஸ்தூரி நறுமண வாடையும் வருவதாக அந்த ஆலிம் சார் பதிவு செய்ததாக செய்திகளிலே பார்க்க முடிகிறது. குர்ஆன் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலையும் அல்லாஹு தஆலா தீயவர்களை அழித்தான் என்றுதான் வரலாறு, வாழ வைத்தார் என்ற வரலாறு குர்ஆன்ல எங்கேயுமே கிடையாது. எவ்வளவு தூரம் அநீதம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் செய்தவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துல பாடம் புகட்டாம அவங்க ரூஹை எடுக்கிறதே கிடையாது. அபூ ஜஹல் அல்லாஹ் விடல, அபூ லஹபை விடல, ஃபிரௌன், ஹாமான், நம்ரூத் போன்ற பழமை காலந்த எதிரிகளை அல்லாஹ் யாரையும் விடல. நவீன காலத்து இஸ்லாத்துக்கு இருக்கக்கூடிய எதிரிகளையும் அல்லாஹ் என்ன செய்யல, எங்கேயுமே விடல. எல்லா எதிரிகளையும் காலத்துக்கு தகுந்தால் போல் அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டி கொண்டே இருக்கிறார். ஒரு பழமொழியில் சொல்லுவார்கள், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஆனால் அல்லாஹ்வுடைய பாணி என்று கேட்டால் கண்டிப்பா தண்டனை தருவான், கொஞ்சம் கால தாமதமாகும். அந்த கால தாமதத்தை மக்கள் புரிந்து கொண்டு சபர் பொறுமையோடு கடந்தால் நமக்கு யாரெல்லாம் அநீதம் இழைத்தார்களோ அத்துணை பேரும் அல்லாஹு தஆலா ஒன்று விடாமல் அந்த கூட்டத்தை அல்லாஹு தஆலா முழுமையாக தண்டிப்பான் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக அல்லாஹ்வின் பிடி இருக்குது, ரொம்ப கடுமையானது. காசாவில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் சொல்லக்கூடிய அந்த பெஞ்சமின் நெதன்யாஹு சொல்லக்கூடிய அந்த அதிபர் ஒரு பதிவை கொடுக்கிறார். காசாவை நாங்கள் முழு நரகமாக ஆக்காமல் அந்த நகரத்தை நாங்கள் விடவே மாட்டோம். உலகத்தில நரகம் என்று சொன்னால் அது காசா என்று சொல்லும் அளவுக்கு அந்த நகரத்தை சுக்குநூறாக நாங்கள் பிரிப்போம். அந்த நகரத்தை நாங்கள் சுடுகாடாக மாற்றுவோம். அந்த நகரத்தில் உள்ள கட்டிடங்களை இடித்து அந்த கழிவு கட்டிடங்களை அகற்றி அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் புதிய கட்டிடங்களை நாங்கள் உருவாக்கி அந்த நாட்டிலே நாங்கள் சுற்றுலா தலத்தை கொண்டு வருவோம் என்றெல்லாம் தடித்த நாடுகளால் மீடியாக்களிலே அவர்களுக்கு சாதகமான மீடியாக்கள் இன்றைக்கு பேசப்படும் சொன்னா இன்னைக்கு மீடியாவும் அவங்க பக்கம் தான் இருக்குது. அன்பார்ந்தவர்களை இப்படி வரிசலாக சொல்லிக் கொண்டு போகலாம். ஏறக்குறைய 75 ஆண்டு காலமாக 2 நாடுகளுக்கு மத்தியில ஒரு பெரும் சண்டை என்று சொன்னால் அது இஸ்ரேலும் பாலஸ்தீன் மக்களுக்கு மத்தியில் உண்டான சண்டை தான். ஹதீஸ்ல வரும், கியாமத்து நாளுடைய அடையாளம் எப்பொழுது என்று கேட்டால் பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்டான சண்டை முடிவுக்கு வந்தால் கியாமத்துடைய அடையாளம் வந்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையில் ஏகப்பட்ட அநீதங்கள், ஏகப்பட்ட கொடுமைகள். 5 வயது சிறு குழந்தை சொல்லுகிறது, என் தந்தையும் என் தாயும் நான் இழந்து வாழுகிறேன், இனி எனக்கு யாரு துணை இருந்தாலும் அல்லாஹ் நீதான் எனக்கு துணை என்று 5 வயது சிறு குழந்தை அந்த துயரத்திலும் அல்லாஹ்வை அழைக்குது என்று சொன்னா பலஸ்தீன்ல உள்ள அத்தனை மக்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய ஈமான் அவ்வளவு உண்மையானது, உறுதியானது. அந்த உண்மையான உறுதியான ஈமான் இருக்கின்ற வரைக்கும் இஸ்ரேல் அல்ல, இஸ்ரேலுக்கு கொம்பன் வந்தால் கூட பலஸ்தீனை ஒன்றும் ஆக்கிரமிக்க முடியாது, அதை கைப்பற்றவே முடியாது. அப்படிப்பட்ட ஈமான், உறுதிமிக்க ஈமான் கொண்டவர்கள் தான் பலஸ்தீன் மக்கள், காசா மக்கள். எல்லா துயரங்களையும் எல்லா கஷ்டங்களையும் அவர் அல்லாஹ்வுக்காக சகித்துக் கொண்டு நீ என்னை கொன்றாலும் பரவாயில்லை, என் உறுப்புகளை தனித்தனியாக பீத்து எடுத்தாலும் பரவாயில்லை, இந்த மண்ணை விட்டு நான் அகல மாட்டேன், ஒரு அடி நகர மாட்டேன் என்று அங்கேயே கிடக்கிறார்களே, அதுதான் சொந்த மண்ணுக்கு செய்யக்கூடிய உண்மையான கடமை என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த பலஸ்தீன் மக்களுடைய ஈமான் நம்மிடத்தில் வர வேண்டும். அந்த மக்களுக்கு துயரமும் துன்பமும் இடையூறும் எல்லா இடங்களிலும் தரக்கூடிய இஸ்ரேலுக்கு அல்லாஹ் ஒரு முடிவு கண்டிப்பாக கட்ட வேண்டும். தொழக்கூடிய தொழுகையாளிகள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் காசா மக்களுக்காக, பலஸ்தீன் மக்களுக்காக துஆவை கண்டிப்பாக கேளுங்கள். அங்கு அநியாயம் செய்யக்கூடிய இஸ்ரேலுக்கு அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், உன் குர்ஆனிலே நீ பேசுகிறாய், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், இந்த ஆயத்து எவ்வளவு உண்மையானதோ அது அத்தனை உண்மையும். நீ கடுமையானவன், நீ பிடித்தா விட மாட்டாய் என்று சொல்லுகிறாய். அப்படிப்பட்ட கோர பிடியை இஸ்ரேலுடைய அதிபருக்கு நீ தர வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்வான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்க, அந்த பலஸ்தீன் நாட்டை தனி நாடாக அங்கீகரிக்க அல்லாஹ் எல்லா நாடுகளுக்கும் ஹிதாயத்தை தருவானாக. அடிக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு அல்லாஹ் தஆலா அழிவை தருவானா என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.